ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீர்த்தி விலாக். ஓகே, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து சாமி ரூம் எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணுறேன், சாமி கும்பிட்ற கோயிலுக்கு வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டைம் வந்து 5:45 ஆகுது. பாருங்கள், எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. கோழியெல்லாம் இப்போ தான் கத்த ஆரம்பிக்குது. வாங்க இப்போ வந்து நம்ம வாசல் கூட்ட ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வாசல் இப்படி தான் இருக்கும். சந்து தான், சின்ன சந்து தான் எங்களுக்கு. பாருங்கள், இருட்டாக இருக்குது பாருங்கள். கோழியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நம்ம வந்து வாசல் கூட்ட ஆரம்பிச்சிடலாம். காலை இருந்துச்சுன்னா வாசல் கூட்டிடலாம். வாசல் கூட்டின உடனே வந்து பால்காரங்க வந்துடுவாங்க. இப்போ பால் பீசுவாங்க. பால் ஊற்ற போகணும். பாருங்கதா, பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் ஊற்ற போகணும். அது மாதிரி வந்து நம்ம வாசல் கூட்ட ஆரம்பிச்சிடலாம். வண்டி சவுண்டு வந்து எங்கள் பெரிய மாமனார் வந்து அவர் சேலம் போகிறாரு, அதனால அந்த சவுண்ட் அப்படி கேட்டுட்ருக்கு. பாருங்கள், நல்லா விடிஞ்சிருச்சு. நான் காமிக்கும் போது கொஞ்சம் இருட்டாக இருந்தது. 5:45க்கு நான் எந்திரிச்சு காமிச்சவங்களுக்கு இருட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் 6 o'clock மேலே ஆகுது. வாசல்லாம் கூட்டிட்டேன். இன்னும் வந்து சாணி போடலன்னா அதுங்காட்டி பால்காரங்க வந்துட்டாங்க. பாருங்கள், பால் வண்டி நிற்கிது. வாங்க, அங்கே பால் பீசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பால் பீசிகிட்டு இருக்காங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க அப்படி போகலாம். தண்ணி பத்தலை நாங்கள், அதனால் தண்ணி கொண்டு போக வந்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி வந்து கரெக்டாக 9 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் அத்தை வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு வந்து நான் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சிட்டு. கமலேஷ்மா ஹாய் சொல்ல. ஹாய். முத்து கொடுத்தல எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம். இங்கே பக்கத்துலேயே முனியப்பன் கோயில் இருக்குது. கமலேஷ் தான் சும்மா கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் இப்போ நானும் கமலேஷ் அப்புறம் மச்சாண்டர் ஒய்ஃபு அவங்க எங்கள் குழந்தைங்க 3 பேர் நாங்கள் எல்லோரும் போகிறோம் இன்றைக்கி கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி வீடெலாம் தொடச்சிட்டு இப்போ எங்கள் வீடு தொடச்சிட்டு இருக்காங்க. சரி, சாமி ரூம் வந்து நம்ம பண்ணிடலாம். இன்னும் நான் அது கதவை கூட இன்னும் திறக்காமல் இருக்கேன். வாங்க, திறந்துட்டு கூட்டிகிட்டு விளக்கெல்லாம் விளக்கிட்டு அதை எப்படி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி செய்யணும்னு அதை பார்க்கலாம். நம்ம வாங்க. நான் சொன்னோன்னே கமலேஷ் திறந்து விட்டுட்டான். நான் என்ன திறக்கவே இல்லை, நான் சொன்னோன்னே அவன் திறந்து விட்டான். நாங்கள் நம்ம உள்ள போய் சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோன்னா மணி இப்போ 9 மணி ஆகுது. 10 மணிக்கெலாம் இங்கேருந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாங்க சட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பாருங்க, நான் இந்த வீடு எல்லாமே நாங்கள் தொடச்சிட்டேன். வீடெலாம் நான் தொடச்சாச்சு. பாருங்கள், கிச்சன்லாம் நான் டாப்பர்லாம் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. வீடெலாம் தொடச்சாச்சு. இப்போ சாமி ரூம் மட்டும்தான் எனக்கு ஒர்க் இருக்குது. பாருங்கள், சாமி ரூம் திறந்தாச்சு. கை எடு கமலேஷ்மா கையெடு, கை நசிக்க கையெடு. இன்னும் வந்து எதுவுமே என்ன பண்ணல நான். பாருங்கள், அப்படியே இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டத இன்னும் எதுவும் நான் க்ளீன் பண்ணல. ஃபஸ்ட் நம்ம இந்த பூலாம் எடுத்துடலாம். எப்பயுமே வந்து சாமி ரூம் க்ளீன் பண்ணும்போது முதல்ல பூவை எடுத்துகிட்டு அந்த விளக்குன்னு எடுத்து விளக்கு வச்சுட்டோம்னா அப்புறம் கல் தொடச்சுன்னு நம்ம கூட்டி விட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தோம். இவ்வளோ தான் என்னோடய க்ளீனிங்கு. தனியாக இதுக்கு ஒரு ஆர்கனைஸ் நான் போடுறேன். இப்போதைக்கு வந்து எனக்கு கோயிலுக்கு போகிறதா எனக்கு டைம் இல்லை. ஆனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூலாம் காஞ்ச பூவில் தாத்தா இருக்கிற பூலாம் எடுத்தாங்க. கமலேஷ்மா, தாத்தா பூ இருக்குது, நல்லா எடு. காணுமா?
போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம விளக்கு விளக்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 2 விளக்கு தான் நான் எப்பயுமே போடுவேன். 2 விளக்கு விளக்கிட்டு வந்துடலாம். நான் விளக்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நீ கம்மிடுறேன். இது பாருங்கள், நம்ம வந்து எப்பயுமே வந்து துடைக்கும் போது அதுக்கு தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கணும். நம்ம சாமி ஸ்லாப் வந்து நம்ம வீட்டுக்கு இது யூஸ் பண்ணுற துணியில் துடைக்காமல் அதுக்கு தனியாக ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சிடலாம். தண்ணி தொட்டு துடைச்சிடலாம். அப்போ வந்து அந்த எண்ணெய் பிசுலாம் வந்துடும். வாரம் நீங்கள் வந்து எண்ணெய் தொட்டு துடைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அந்த எண்ணெய்லாம் போகும். தண்ணி தொட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். நம்மளால் சிம்பிளாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிடலாம். துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். எங்கள் பாப்பா தான் கூட்டிகிட்டு இருக்கா, பெரிய பாப்பா. நான் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டு பாப்பா, நான் எல்லாம் மேலாம் துடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவள் தான் போய் பொறுமையாக கூட்டிகிட்டு இருக்கா. அது ஒரு சலுப்பு வேறு, இடுப்பில் வேறு கை வச்சிக்கிச்சு வேறு. அர்த்தம் கூட்டிகிட்டு இருக்குதுங்க, சொல்ல கூட்டிகிட்டு இருந்தா. இப்போ தான் நம்ம கல் துடைச்சி வச்சு இப்போ நம்ம கோலம் போட்டுக்கலாம். சின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். அதான் இப்போ நம்ம கோலம் போட்டாச்சு. இப்போ வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் விளக்கு வந்து விளக்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் வச்சுக்கோங்க. விளக்கு பாருங்க எப்படி விளக்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ மஞ்சள் வச்சுக்கலாம். நீங்கள் நான் வந்து கல்லெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு எனக்கு தெரிஞ்ச கோலம் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதனால் கோலம் வந்து தெரிஞ்ச கோலம் போட்டு பாருங்கள், விளக்கெல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு விளக்கி வச்சுட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ போய் நம்ம பூ பறிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வாசலுக்கு வந்து இங்கே மஞ்சள் தடவலை. நான் வாசலுக்கு வந்து மஞ்சள் தடவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் வாசலுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் வீடு எப்போலாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் வராதும்பாங்க. நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போ நீங்கள் வீடு க்ளீன் பண்ணாலும் சரி, வீட்டுக்கு வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். படிக்கட்டுலேருந்து எல்லாமே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். மனசு வேலை செஞ்சதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எப்பயுமே இந்த பழக்கம் வந்து எங்கள் அம்மா கண்டினியூ பண்ணுங்க. எங்கள் செடி பூ தான், வேறு பூ எதுவும் இல்லை. இன்னைக்கு செடி பூ தான். செடி பூவே எங்களுக்கு நிறையா வரும். செடி பூ தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த எல்லோ பூ இருக்குல்ல, அந்த பூ தான் இது. கோயிலுக்கும் நாங்கள் இதுதான் பறிச்சுட்டு போக போகிறோம். குட்டீஸ்லாம் பாருங்க ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன், பாப்பா தம்பி எல்லாத்தையுமே. தம்பி வந்து கமலேஷ்மா கமல்தான் இரு தம்பி. பாருங்கள், சாமிலாம் நாங்கள் கும்பிட்டாச்சு, கல்பூரம் பற்ற வச்சாச்சு.
பாருங்க குழந்தைங்க 3 பேருமே படுத்து சாமி கும்பிட்றாங்களாம். கமலேஷ் மட்டும் பாருங்கள் எப்படி காலை ஆட்டிகிட்டு இருக்காங்க. அந்த 2 பாப்பாங்களும் இப்படி அழகாக படுத்து கும்பிடுதுங்க. இது நம்ம பையன் மட்டும் என்றைக்குமே இப்போ இப்படியே தான் கொண்டு வராங்க பாருங்கள். காலை ஆட்டிகிட்டு எப்படி படுத்துட்டு இருக்கிறாரு பாருங்கள். அங்கே சாமி இவ்வளோதான் சிம்பிளாக இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுனால வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன். எப்பயுமே எடுத்தோடனே இந்த மாதிரி வந்து கல் தொடச்சி விட்டு பூலாம் எடுத்து போட்டு விளக்க விளக்கிடுங்க. அங்கே பாருங்க தான் விளக்க விளக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க வெளியே இருந்து நான் காமிக்கிறேன். மாரி நான் வந்து வாசலுக்கு நான் கோலம் போட்டிருக்கேன் மஞ்சள் வச்சு. பாருங்கள் வாசலுக்கு நான் மஞ்சள்லாம் வச்சுருக்கேன். எப்பயுமே ஃப்ரைடே ஆனால் நான் வாசலுக்கு மஞ்சள் வச்சுருவேன். இந்த கோலத்தை வந்து போட்டோடனே கமலேஷ் அழைச்சிட்டாரு பாருங்க, நிற்கிறாரு பாருங்க. அவரு தான் இந்த கமலேஷ் இந்த கோலம் யார் அழிச்சது? இந்த கோலத்தை யார் அழிச்சது? யார்? அக்காவா? கோலம் போட்டோன்னே அழிச்சிட்டாங்க இவங்க. நாங்கள் அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். வாங்க உள்ளே போகலாம் வாங்க. பாருங்க எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையும் பாய் சொல்லிடுங்க. பாய். நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லுங்கள். எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகலாமா? சரி நாங்கள் அவ்வளோதான். இன்றைக்கி வீட்டு பூஜை வந்து இப்படி தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் பார்க்குறேன் உங்களையே. பாய். அது வரைக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம். வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. மதியான டைம் வேறு ஆயிடுச்சு. வெயில் வேறு குழந்தைய தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு நாங்கள் வந்து எங்கள் மாமனார் வண்டியை அப்போ தான் அவர் சேலத்துலேருந்து வந்தார். சேலத்துக்கு போயிட்டு அதனால் வந்து அவர் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க தான் வந்து எங்கள் சிஸ்டர் இல்லை மச்சானார் ஒய்ஃப். அவங்க தான். குட்டி தம்பி நான் கையில் வச்சுருக்கிறேன். எங்கள் தம்பி நிற்கிறேன். இன்னொரு பாப்பா கீழே அங்கே உட்காந்துருக்குது. அப்புறம் எங்கள் பெரிய பாப்பா வந்து நடுவில் உட்காந்துருக்குது. அவங்க தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பக்கமாக போயிட்டோம் நாங்கள். பாருங்கதா பக்கமாக வந்துவிட்டோம். இதான் கோயில் வந்துருச்சு. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு போகிறதுக்கு. இதான் கோயிலுக்கு வந்தாச்சு. முனியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க. முனியப்பன் கோயிலில் வந்தாச்சு தான். பாப்பாங்கள பாருங்கள் உள்ளே விளையாண்டுருக்காங்கலாம். இதில் வந்து நாம் வந்து உள்ளே போகக்கூடாது. குழந்தைங்க மட்டும்தான் உள்ளே போகணும். அப்புறம் வந்து நம்ம பூசாரிங்கெலாம் போவாங்க. நாமளாம் யாரும் லேடிஸ்லாம் போகக்கூடாது. அதனால் நாங்கள் வெளியே நிற்கிறோம். பாப்பா தம்பியெல்லாம் உள்ளே போயிட்டாங்கலாம் விளையாடுறாங்க போய். இந்த விளக்கு போட்டுட்ருக்கோம் இப்போ தான். பாருங்கள். இல்லை இந்த கோயிலில் வந்து எப்பயுமே அமாவாசை ஆனால் மட்டும்தான் பூசை கொடுப்பாங்க. சாப்பாடெலாம் தக்காளி சாப்பாடெல்லாம் போடுவாங்க. எப்பயுமே மாதம் போடுவாங்க. இந்த முனியப்பன் கோயில் பக்கத்துலேயே இந்த நாகம்மா சாமி இருக்குது. பக்கத்துலேயே தான் இருக்குது ரெண்டுமே. அமாவாசைனா தான் எங்கள் கோயிலில் ஃபேமஸாக இருக்கும். நல்லாயிருக்கும், கூட்டமாக இருக்கும். பொங்கல் எப்பயுமே வைப்பாங்க. நாங்கள் ஃப்ரைடே இன்றைக்கி வேறு வந்து சரி நல்ல நாளாக இருக்குதுன்னு கொசம் தான் நாங்கள் வந்தோம். பாருங்கள் நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறமேட்டு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பிரதோஷம் இன்றைக்கி. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட சிவன் கோயில் எதுவும் இல்லை. குழந்தைங்கள வச்சுட்டு எங்களால் தூரமாக போக முடியாது. அதனால வந்து நாங்கள் வந்து சரி இந்த கோயில் பக்கத்துலேயே கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த கோயில் பக்கத்துலேயே தாங்க சாமி ஒட்டி பாருங்கள் புளியாங்க பாருங்கள் இவ்வளோ இருக்குதுன்ட்டு. அந்த மரத்தில் அவ்வளோ புளியங்காங்க. நாங்கள்லாம் உலுக்கி நாங்கள்லாம் வந்து நிறைய பொறிச்சிட்டு வந்திருக்கிறோம். அதை வச்சு புளி சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு அப்படியே பெருசு பண்ணால் அப்படி சூப்பராக தெரியுதுதான். இவ்வளோ புளி அந்த நாகம்மா கோயில் காமிச்சோன்னா அங்கே தான் இந்த புளி இருந்தது. புளி காமிங் பாருங்க நாங்கள் வச்சுருக்குறோம். இதான் ஒரு கவர் ஃபுல்லாக இருக்குது. என் கமலேஷ் தான் புளி தூக்கிட்டே இருந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்தோம். பாருங்கள் புளியங்க பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பறிச்சிட்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ போயிட்டு இருக்கிற கோயிலில் வந்து குழந்தைங்களாம் நாங்கள் தூங்க வைக்கணும். அதனால பாய் சொல்லிடுங்க. கணேஷ் குட்டி பாய் சொல்லிடுங்க. கோயில் போயிட்டு வந்து நீங்கள் விளக்கெல்லாம் எண்ணெய் நெருட்டியெல்லாம் எடுத்து கொட்டி இருக்குது பையிலேருந்து. ஸோ பாய் சொல்லிடுறேன். போய் தூங்குறேன் சொல்லிடுறேன். பாய் சொல்லிடுறேன். கமலேஷ்மா பாய் சொல்லிடுறேன். சரிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பார்க்குறேன். பாய்.